Bonjour mes amis, comment ça va? எல்லாரும் நல்ல ஜாலியா படிச்சிட்டு வரீங்களா? இப்போ நம்ம third group of verbs படிக்கிறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் நம்ம third groupல வேற ஒரு verb படிக்கலாம். important verb. என்ன verbன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற verb என்னன்னா VOIR. VOIR அப்படின்னா to see அப்படின்ட்டு அர்த்தம், பார்க்கறது, காணுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங் தான். இந்த வேர்பை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இது வந்து தேர்ட் குரூப் வேர்பு, irregular வேர்பு. இதை எப்படி கான்ஜுகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Je vois, tu vois, il voit, elle voit, on voit, nous voyons, vous voyez, il voit, elle voit. இப்போ இந்த வேர்பை பார்த்தீங்கன்னா டெர்மினேஷத்தை நல்லா பார்த்துட்டு வாங்க. je, tu இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா il, elle, on. இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? தே. ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்றது ஜேலேருந்து ஓ வரைக்கும் வா தான் சொல்றோம். ஆனா இங்க வந்து ஸ்பெல்லிங்ஸ் தான் டெர்மினேஷன், எண்ட் லெட்டர் தான் வந்து மாறுது. ஜேக்கும் டீக்கும் எஸ், அதே மாதிரி இல், எல், ஓ இதுக்கு தே போடுறோம். நெக்ஸ்ட் நீங்க ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டியது நு. இங்க என்ன பண்றோம்னா நு ஒயோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இயோம், இக்ரெக் போடுறோம். இங்க வந்து வா அப்படின்னு சொன்னாலும் அதை வச்சு ஈய வந்து ரீடைன் பண்ணி நம்ம ஓஎன்எஸ் ஆட் பண்றது கிடையாது. ஒயோம், இயோம், இக்ரெக் ஆட் பண்றோம். அதே மாதிரி தான் உ ஒய்யே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இக்ரெக் ஆட் பண்ணணும். இதுதான் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நு ஒயோம், உ ஒய்யே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ளூரல்ல பார்த்தீங்கன்னா தே அப்படின்றத குறிக்கிறது பார்த்தீங்கன்னா இல் வா. திருப்பி இங்க நம்ம இ ரீடைன் பண்ணி தே ஆட் பண்றோம். எப்போதுமே அது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அதனால இல் வா, எல் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப இந்த வார் என்ற வேர்பை வந்து எப்படி கான்ஜுகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. இப்ப நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்களும் என் கூடயே சொல்லிட்டு வாங்க. je vois, tu vois, il voit, elle voit, on voit, nous voyons, vous voyez, il voit, elle voit. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து கிளிப்பிங் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். Elle voit un beau perroquet avec le plume jaune. பெரோக்கேன்றது இந்த இடத்துல பச்சை கிளி அப்படின்றத குறிக்கும். பிளியூம்ன்றது ஃபெதர், ஜோன்ன்றது கலர் உங்களுக்கு தெரியும், எல்லோ கலர். அப்ப நான் இங்க என்ன சொல்றேன்? Elle voit un beau perroquet avec le plume jaune அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அவ வந்து ஒரு அழகான எல்லோ கலர் ஃபெதருடைய பெரோக்கேவை வந்து பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல எல் வா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? ஸ்பெல்லிங் நல்லா பாருங்க. வே ஓ இ தே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து டெர்மினேஷன் நீங்க வந்து தேர்ட் குரூப் சிங்குலர் அதுக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ எல்லாரும் செகண்ட் கிளிப்பிங் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Les enfants voient le papillon dans la jardin. Papillonன்றது butterflies. Les enfants voient le papillon dans le jardin. ஜர்தன்றது தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் அப்படின்றத குறிக்கும். அப்போ வந்து les enfants உங்களுக்கு தெரியும். Children see the butterflies in the garden அப்படின்ற மீனிங்கை வந்து இது குறிக்கும். திருப்பி சொல்றேன். Les enfants voient le papillon dans le jardin. இங்க பார்த்தீங்கன்னா les enfants வந்து they plural இல்லையா? அதுக்காக நான் என்ன யூஸ் பண்றேன்? வா யூஸ் பண்றேன் இல்லையா? ஸ்பெல்லிங் பாருங்க உங்களுக்கு. அப்ப ப்ளூரலுக்கு வந்து வா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்ப தேர்ட் கிளிப்பிங் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதை வந்து நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். Nous voyons ensemble le papillon et le perroquet. Nous voyons ensemble le papillon et le perroquet அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன். Nous voyonsன்றது இந்த இடத்துல வந்து ப்ளூரல் இல்லையா? We see அப்படின்ற மீனிங்கை வந்து குறிக்கும். We see together. எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து பட்டர்ஃப்ளைஸோ அதுக்கப்புறம் அந்த பெரோக்கேவோ பார்க்கிறோம் அப்படின்ற மீனிங்கை வந்து இது குறிக்குது. இப்போ இந்த ஃபோர்த் கிளிப்பிங்ல பார்த்தீங்கன்னா நூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒய்யோம். அப்போ அங்கே என்ன வருது? ஈயோம். இக்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ONS எழுதும் போது ஈன்றதை எழுதி நூ ஒய்யோம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கிளிப்பிங் வந்து நீங்க பாருங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோர்த் கிளிப்பிங். இப்போ வந்து இந்த ஃபோர்த் கிளிப்பிங்கை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Vous voyez le papillon jaune? C'est magnifique. Vous voyez le papillon jaune? C'est magnifique. இங்க பாருங்க, ஊன்றதுனால நான் OA அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன். VOIR. இங்க ஏ அப்படின்னு OA. அப்ப இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட் கிளிப்பிங்க. இந்த கிளிப்பிங் பத்தி இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Tu vois la belle couleur de papillon? Tu vois la belle couleur de papillon? Tu vois la belle couleur de papillon? இது ஒரு क्वेश्चन கேக்குற மாதிரி. இங்க tu யூஸ் பண்றதுனால நம்ம வா VOES இப்படி யூஸ் பண்றோம். இந்த டெர்மினேஷன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ voir என்ற verb வந்து conjugate பண்ணி நம்ம இப்ப few examples வந்து கிளிப்பிங்கோட பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு எப்படி வந்து வார் என்ற verb வந்து conjugate பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, நான் வந்து ரேண்டமா உங்களுக்கு வந்து இந்த verb வந்து ரிவைஸ் பண்றேன். J'ai, voir, very good, super. Vous voyez, vous voyez. Il, plural. Il voit, elle voit. Very good. Next one. Nous. Nous voyons. Ion. அது ஞாபகம் வச்சுக்கணும். Y ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊலியும் நூலியும் Y வந்து வரணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Nous voyons. Vous voyez. Tu.
வா. Very good. இங்கான termination S. Then last one. ஓ. வா. Pronounce பண்றது வா தான் pronounce பண்ணுவோம். ஆனா termination வந்து தே. அப்ப இல், எல், ஓ. இங்க இது மூணுக்கும் வந்து pronounce பண்றது வா, பட் termination வந்து தே போடுவோம். இல் வா, எல் வா, ஓ வா. சூப்பர். இப்போ இந்த வார்ன்ற verb வந்து conjugate பண்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். பட் வந்து எப்போதும் நம்ம வந்து சிம்பிள் சென்டென்சஸா பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து டிஃப்ரெண்டா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த பேசேஜை வந்து படிச்சு நீங்க அந்த வார்ன்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி எழுதணும். நீங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மேலே போறதுனால கொஞ்சம் வந்து நம்ம சென்டென்சஸா படிச்சு அதையே ஒரு பேசேஜ் மாதிரி படிச்சுட்டு அந்த வேர்பை வந்து நீங்க கான்ஜுகேட் பண்ணி எழுதுங்க. அப்போ வந்து டிஃப்ரெண்ட் சுஜெக்ட் ப்ரொனவுனுக்கு என்னென்னலாம் நீங்க யூஸ் பண்ணணும்ன்றது நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கிறதுனால உங்களுக்கு இதை மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்க்ரீன்ல பாருங்க, உங்களுக்கு வந்து கிளிப்பிங் கொடுத்துருக்குறேன். அதே சமயத்துல நெக்ஸ்ட் கிளிப்பிங்ல வந்து இந்த பேசேஜும் கொடுத்துருக்குறேன். இந்த பேசேஜ் படிச்சுட்டு இந்த வார்ன்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி எழுதுங்க. இப்போ வார்ன்ற வேர்பை வந்து எப்படி கான்ஜுகேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸசைஸும் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ வந்து உங்க ஆன்சர்ஸோட நீங்க ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. Thank you very much for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.